ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி புட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ராகி பவுடர் எடுத்திருக்கேன் 1.5 டம்ளரு, கொஞ்சம் சால்ட்டு, ஏலக்காய் 2, வறுத்து கடலை, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் நாட்டு சர்க்கரை, ஆர்டினரி சர்க்கரை. இப்போது இந்த பவுடர் வந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு எப்படி நம்ம பிசையுமோ உதிரி உதிரியாக அந்த மாதிரி பிசையணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க. நான் வந்து இது பேக்கெட் மாவு எடுத்துருக்குறேன். நம்ம வீட்டில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். கேழ்வரகு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெடி பண்ணுறதுக்கு. இது நல்லா கட்டி இல்லாமல் இப்படி உதிரியாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், ராகி பவுட்ரு நல்லா இப்படி உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி இழுக்கும். இந்த மாவை வேக வச்சுக்கலாம். இப்படி மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பத்து நிமிஷம் விடுங்க, அப்படியே வெந்துடும். ஆயிடுச்சுங்க, வெந்துச்சு பாருங்கள். நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு. இதை எடுத்து இப்படி கொட்டிக்கலாங்க. சுடும் ஆறுன பிறகு இப்படி கொட்டிக்குங்க. ரொம்ப இதுவாக இருந்தால் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா 1-2 அங்கங்கே கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கட்டியோடு சாப்பிடக்கூடாது. இப்படி மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா இது தூளாயிடும். அந்த புட்டுக்கு கடலா கொட்டை நுணிக்கலாங்க. மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். வேக வச்சதில் பாதி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடோடு இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். கரைஞ்சிடும் சர்க்கரை சீக்கிரம். தேங்காயும் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் புட்டு. இது வந்து பாதி மாவு எடுத்து வச்சுட்டிங்களா, அது வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இதுக்கு வெல்லம் போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். மிக்சியில் வந்து ஒரு சுற்றிக்கலாம் வெல்லத்தோடும். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். வெல்லம் போட்டாலும் இப்படி சுற்றிக்கணும் ஒரு சுற்று மிக்சியில். இப்போது இந்த நுணுக்கி வச்ச அந்த காக்கா கொட்டையை போட்டுங்க. தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு ஒரு புட்டு, கலக்காய் கொட்டை போட்டு ஒரு புட்டு, வெல்லம் போட்டு அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சத்தான உணவு இது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இது வந்து இப்படியே கப்பில் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி உருட்டியும் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்தா குழந்தைக்கு கூட விரும்பி சாப்பிடுவோம். உருண்டையாக எடுத்து